வயிற்றுக்கு நல்லது. ஐம்பது ஏக்கர் ஆம்பளைன்னு கட்டி வச்சா வருஷத்துக்கு ஒண்ணு பேத்த ஆம்பளைங்கிறத நெசமாக்கிட்டான். ஆனா 50 ஏக்கர்னு சொன்னதெல்லாம் பொய்யா போச்சு. இன்னைக்கு அந்த டிக்கெட் கேட்கறனாவது மானத்தோட கஞ்சி குடிக்கிறான். இந்த 50 ஏக்கர் ஆம்பளை இருக்கானே, யாரு ஆம்பளை? ஆம்பளை இந்த தொண்டு மாவட்ட பத்தி இந்த கட்டல் ரூமுக்குள்ள பேசாதான்னு சொல்லி உனக்கு எத்தனை சொல்றது? ஆம்பளை ஆம்பளை மாசமான பொண்டாட்டியோட பைய எடுத்து கொடுத்துட்டு கடைசி பசி காத்துட்டு இருக்கானே, அதனால ஆம்பளை. இந்த பொண்ணை பிழைக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டி எங்காச்சும் கொடுக்க சொல்லு. அவன் தொண்டு தேவையா பண்ணி சொன்ன உன்னை வீட்டோட தள்ளி வச்சிருவேன் தெரியுமா? இந்த கடைசி ஆம்பளை ஆம்பளை இந்த பொண்ணை பிழைக்கிறதுக்கு எங்காச்சும் போக சொல்லி அவன். வெதப்புக்கு பையனை வேட்டி வாங்கிட்டு வர சொன்னேன், மாத்திக்கோங்க. என்னடா திங்கக்கிழமை பூ வச்சுக்கிறாளேன்னு தகச்சு போயிட்டீங்களாக்கும்? நீ தலையில பூ வச்சுக்கிட்டாலே நான் கோவத்தை தள்ளி வச்சிருவேன்னு அன்னைக்கே நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. கண்ணு முன்னாடி நீங்க கல்லாட்ட இருக்கும்போது நான் எப்ப எங்கடிய மகன் உன்னை 10 மாசம் சுமந்த போது பாரத்தை கத்துக்கிட்டேன். முத்தம் கொடுத்து வளர்த்த போது பாசத்தை கத்துக்கிட்டேன். உன்னோட குழந்தைத்தனத்தை பொறுத்துக்காம உனக்கு தண்டனை மட்டும் கொடுக்க கத்துக்கிட்டேனே கண்ணு. நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். அதுல நல்லத மட்டும் நீங்க எடுத்துக்கணும், அம்மா எடுத்துக்கணும். சின்ன பசங்க நாங்க தப்பு ரொம்ப செய்வோம். சின்ன பசங்க நாங்க தப்பு ரொம்ப செய்வோம், மன்னிக்கணும் நீங்க. நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கணும் அம்மா. கல்லாக இருந்தாலும் தண்ணியில தூக்கி போட்டு ஊற வச்சு நாறு உரிப்போம். ஆத்து மணல் எடுத்து கயிறு விரிப்போம். பாடங்களும் ஏறவில்லை, பள்ளிக்கூடம் போகவில்லை, தத்துவத்தை அள்ளி விட்டுப்போம். வாழும் வித்தைகளை கத்து கொடுப்போம். எத்தனையோ புத்திமதி கேட்டு புட்டோம், அத்தனையும் குப்பையில போட்டு புட்டோம். அட காணிக்கைய உண்டியலில் நிறைச்சு புட்டோம், கஷ்டம் வந்தா உண்டியல உடைச்சு புட்டோம். காசு பேசு இது கலிகாலம், ஏழை வாழ்வு அட பரிதாபம். சுத்தி சுத்தி வாரோம், புத்தி சொல்லித்தாரோம், பாதைகளை மாற்றி விடுவோம். நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். அதுல நல்லத மட்டும் நீங்க எடுத்துக்கணும், அம்மா எடுத்துக்கணும். சமூக சேவை சமூக சேவைன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி என்ன கடை பண்றீங்க? கிழவி விவரம் புரியாம பேசாத கிழவி. டேய் என்னடா பேசாம இருக்கீங்க, எடுத்து விடுங்கடா. வாலிப பையனும் வயசு பொண்ணையும் காதல் பண்ணின ஜோடிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணின அன்னைக்கு ராத்திரி செஞ்சு வைப்போம். இவங்க கண்டபடி பத்து கஷ்டப்படாம கட்டுப்பாடு பண்ணுவோம், குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவோம். என்ன மாதிரி கழிவுக்கு இன்னாரா பண்ணுவீங்க? நாங்கள் எல்லாம் காந்தி இல்ல, ஒருத்தன் கூட புத்தன் இல்ல, நாடுகளை கூறு பிரிச்சோம், வந்த சுதந்திரத்தை நார அடிச்சோம். முதலாளி தொழிலாளி விவசாயி நெசவாளி அத்தனையும் நம் பையனந்தான். அதுல வித்தியாசம் இந்த பணம் தான். கால்வயிறு கூட இன்னும்
நிறையவில்லை, சினிமா தியேட்டர்ல கூட்டம் மட்டும் குறையவில்லை. உற்பத்திய பெருக்கிட சொல்லுறாங்கடா, அதை கேட்டுப்புட்டு புள்ள குட்டி பத்துட்டாங்கடா. நீயா மாறு அட தூங்காது, நேரம் இதுதான் இனி ஏங்காது. பட்டமினி போதும் சொல்லுறத கேடு, நாட்டை இனி மாத்தி விடுவோம். நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். அதுல நல்லத மட்டும் நீங்க எடுத்துக்கணும், அம்மா எடுத்துக்கணும். ஐயோ சின்ன பசங்க நாங்க தப்பு ரொம்ப செய்வோம். சின்ன பசங்க நாங்க தப்பு ரொம்ப செய்வோம், மன்னிக்கணும் நீங்க. சேவை செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். அதுல நல்லத மட்டும் நீங்க எடுத்துக்கணும், அம்மா எடுத்துக்கணும். மிஷினை நிறுத்திட்டு என்ன அரட்டை? மிஷின் தான் ரிப்பேரு, வாய் மாதிரி பேரு. ரிப்பேரா? அப்ப ரிப்பேர் பண்றவனை கூட்டிட்டு வந்து ரிப்பேர் பண்ண வேண்டியதானே? அண்ணே, காலையில இருந்து முறுக்கு முறுக்குன்னு முறுக்கிட்டு இருக்கிறேன், டைட்டே ஆக மாட்டேங்குது. முறுக்குறானா? கிராஸ் பண்ணற பள்ளிக்கடி தம்பி ஸ்பேனரோட வருது, ஏதாவது இடக்கு மடக்கா ரிப்பேர் பண்ணி போட போகுது. வாங்கடி. வீட்டுல செய்யறதெல்லாம் இங்க பேசிக்கிட்டு. இத பாரு தம்பி, உன்னோட வேலை மூட்டை ஒழுங்கா ஏறுதா இறங்குதான்னு பார்க்க வேண்டியது, அவ்வளவுதான். வேற எதுக்கு நீ லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அரமனையோட உத்தரவு. ஸ்பேனர் வச்சுட்டு பேசாம போ. யோ மொட்டை, நீ என்கிட்ட வேலை செஞ்சுட்டு யோ சொல்ல சொல்ல நான் செஞ்சேன்னு போய் சொல்லி அப்பயா வந்திருக்காரு, நீயே சொல்லு. நானும் திருச்சிக்கெல்லாம் போய் பாத்துருக்கிறேன். விவசாயம் ஒண்ணும் திருப்திகரமா தெரியல. மதுரை பக்கம் போய்க்கிறேன், கொஞ்சம் மந்தமா தான் இருக்குது. தஞ்சாவூர் ஆணை கட்டி தான் போர் அடிச்சாங்க. ஆனா 5000 விளைச்சல் இந்த வருஷம் நம்மளுக்குள்ள பிரைஸ். ஏனுங்க, ஏக்கராவுக்கு ஒரு 40-50 மூட்டை தருவீங்களா? குத்து மதிப்புள்ள இருக்கு. ஏண்டா எவ்வளவு மூட்டை வந்துச்சு? 65. சிந்தினது செதறது எல்லாம் சேர்த்து 67 மூட்டை தாங்க. தம்பி தப்பா சொல்லுதுங்க. அப்ப எல்லாத்தையுமே அரிசி பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஐயா, அரிசிக்கு பாதி நெல்லு, அவளுக்கு பாதி நெல்லு. ஏண்டா அவளுக்கு எத்தனை மூட்டை? 150 மூட்டை. எங்க போச்சு? 100 மூட்டை பாலக்காட்டுக்கு. அப்புறம் நேத்து எங்க போச்சு? மைசூருக்கு. நெல்லடா நீ முன்னால சொல்லு, எங்க போன? எங்க போன? சோசியல் சர்வீஸ். தெரு பொறுக்கு இங்கிலீஷ் அப்படித்தான் சொல்லிட்டு போக. எங்க போன? சமூக சேவை. அப்படின்னா மதுவிலக்கு, குடும்ப கட்டுப்பாடு. மது ஓ குடிக்கிறவங்க வேண்டாம்னு சொல்ல போனீங்களா? எத்தனை காலம் 4 எழுதி குடிக்கிறதுலயும் சத்தியம் பண்ணி கொடுத்தானுங்க. அப்படின்னு சொன்ன குடும்ப கட்டுப்பாடு தெரியுமில்ல? அறுக்கிறது. கேளுங்கய்யா, பொன்முடி கிராமத்து அரமனையோட ஒத்த வாரிசு புள்ள அறுக்கிறதுக்கு ஆள் பிடிக்க போய்க்கிறேன். ஏண்டா உனக்கு வேற பொழப்பில்ல? ஆளாளுக்கு அறுத்துட்டா அறுப்புக்கும் விறப்புக்கும் அரசாங்கம் ஆள் கொடுக்கு. அறுக்க சொல்றானுங்களே, அவனுக்கு எத்தனை வர அறுத்துட்டானுங்க வர வர ஆட்கள். அப்புறம் ஈரோடு விவசாயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த வருஷம் மஞ்சள் நல்லா விளைச்சுதானுங்க. காட்டுறேன் நம்மள யாருன்னு, காட்டுறேன், பண்ணி காட்டுறேன்.